1961ஆம் ஆண்டு நாமக்கல் மாவட்டம் கோவிந்தம்பாளையம் கிராமத்தில் பெருமாள் மற்றும் நர்மதா தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் தான் தங்கமணி. சாதாரண குடும்பத்தில் பிறந்த தங்கமணியின் இளம் வயது மிகவும் கடுமையாகவே இருந்துச்சு. தங்கமணியின் அப்பாவுக்கு அதிமுகவில் தீவிரமாக செயல்படணும், மாவட்ட பொறுப்பு உள்ளிட்ட பல்வேறு பொறுப்பில் அதிமுகவுக்கு வேலை செய்யணும்னு ரொம்பவே ஆசை. ஆனால் குடும்ப சூழல் காரணமாக அரசியலில் தங்கமணி அப்பாவால் தொடர்ந்து செயல்பட முடியலை. அப்பாவின் கனவை எப்படியாவது நனவாக்கணும்னு நினச்ச தங்கமணி அதிமுகவில் தன்னை அடிப்படை உறுப்பினராக இணைச்சிக்கிட்டு அதிமுக வெற்றிக்காக தீவிரமாக செயல்பட்டு வந்தார் தங்கமணி. கிடைச்ச ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தி கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர்னு அடுத்தடுத்த பதவிக்கு தங்கமணி நகர்ந்து போனார். இன்றைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் பழக்கம் தங்கமணி அரசியல் வாழ்க்கைக்கு மிகவும் உந்துகோலாக இருந்துச்சு. அதிமுகவுக்காக களத்தில் தீவிரமாக செயல்பட்ட தங்கமணியின் செயல்பாட்டை பார்த்த அம்மா முதல் தடவையாக 2006ஆம் ஆண்டு திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை கொடுத்தாங்க. தீவிர களப்பணியில் ஈடுபட்டு முதல் தேர்தலையே வெற்றி வாகை சூடி அதிமுக கொடியை பறக்க செஞ்சார் தங்கமணி. இதை தொடர்ந்து தொகுதியிலையும் கட்சியிலையும் தீவிரமாக செயல்பட்டு வந்த தங்கமணி அம்மாவின் தனி கவனத்துக்குள்ளே வந்தார். தங்கமணியின் தீவிர களப்பணியை பார்த்த அம்மா 2011ஆம் ஆண்டு மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை கொடுத்தாங்க. குமாரபாளையம் தொகுதியில் போட்டியிட்ட தங்கமணி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் விட 26,887 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றியை பதிவு பண்ணார். இந்த முறை அம்மா அமைச்சரவையில் தங்கமணிக்கான இடம் காத்திருந்துச்சு. தங்கமணிக்கு தொழில்துறை அமைச்சர் பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்தாங்க அம்மா. அம்மா கொடுத்த வாய்ப்பை கடமையாக நடத்த தங்கமணி திறம்பட செயல்பட்டு வந்தார். இந்த செயல்பாட்டை பார்த்த அம்மா தங்கமணிக்கு மீண்டும் 2016 தேர்தலில் குமாரபாளையம் தொகுதியிலேயே போட்டியிடும் வாய்ப்பை கொடுத்தாங்க. இந்த தடவை தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளரை விட 47,329 வாக்குகள் அதிகம் பெற்று தங்கமணியின் தன்னோட ஹாட்ரிக் வெற்றியை பதிவு பண்ணார். இதையடுத்து அம்மா அமைச்சரவையில் மீண்டும் தங்கமணிக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அம்மாவின் மறைவுக்கு பிறகு எடப்பாடியாருக்கு உறுதுணையாக நின்று தன்னோட அரசியல் பயணத்தை தங்கமணி தொடங்கினார். 2021ஆம் ஆண்டு 3வது முறையாக மீண்டும் குமாரபாளையம் தொகுதியிலேயே போட்டியிட்டு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளரை விட 26,887 வாக்குகள் அதிகம் பெற்று தன்னோட 4வது வெற்றியை பதிவு பண்ணார் தங்கமணி. அதிமுகவுக்காக பணியாற்ற முடியாத தன்னோட தந்தையின் கனவை நிறைவேற்றும் விதமாக அதிமுக சார்பில் தொடர்ந்து போட்டியிட்ட 4 தேர்தலிலும் வெற்றி, அதிமுக அமைச்சர், அதிமுக மாவட்ட செயலாளர் என பல்வேறு சாதனையை பொன் எழுத்துக்களாக எழுதியிருக்காரு தங்கமணி. குமாரபாளையம் தொகுதியில் முடிசூடா மன்னனாக வளவரும் தங்கமணி இப்போ தன்னோட 5வது வெற்றியை பதிவு பண்ண மீண்டும் குமாரபாளையம் தொகுதியிலேயே எடப்பாடியாரின் படைத்தளபதியாக களத்தில் இறங்கியிருக்காரு.